வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மனித நோய்கள், ஹியூமன் டிசீஸை பற்றி தான் நம்ம பார்க்கணும். இதிலிருந்து என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, நம்பர் 1 நோய்கள். அது வைரஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பாக்டீரியா சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், புரோட்டோசோவா, ஃபங்கஸ், ஹெல்மின்த் இது போல் நோய்கள் தொடர்பாக என்ன நோயால் இது பரவுது, இல்லை அறிகுறியை கொடுத்துட்டு அது எப்படி, இல்லை அந்த பாக்டீரியாவை பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ இது போல் 3 விதமான கேள்விகள் அதிகப்படியாக கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா? இந்த நோய்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். என்னென்ன சார் அந்த 2 விதங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, பேசிக்காக எடுத்த உடனே பரவும் நோயா பரவாத நோயா நம்ம அவ்வளோ அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. மனித நோய்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிறவி நோய் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே ஏற்படக்கூடிய பிறவி நோய். இன்னொன்று பெறப்பட்ட நோய் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? என்ன சார் பெறப்பட்ட நோய் அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து சுற்றுப்புற சூழலாலேயோ இல்லை சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாததாலேயோ அதனால் ஏற்படுகின்ற நோய்கள் எல்லாமே பெறப்பட்ட நோய்கள். சரிங்களா? நன்றாக பிறந்த பிறகு அதற்கு பின்னாடி வருகிற நோயெல்லாம் பிறவி நோயின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த பிறவி நோய் இன்ஃபெக்ஷஸ், அதுக்கப்புறம் பார்க்கும்போது நோய் தொற்று வந்துடும். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது குறைபாடு டிஃபிஷியன்சி வந்துடும், ஒவ்வாமை வந்துடும், உடல் உறுப்பு பாதிப்புகள், இது எல்லாமே சேர்ந்தது தான் பெறப்பட்ட நோய்களாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ நோட் பண்ணிக்கலாம். மனித நோய்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா அந்த 2 வகை என்னென்ன, பேசிக்காக ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய 2 வகை என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சுங்களா? போத் பைலிங்கல் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் பார்த்துங்க, தமிழ் மீடியம் தமிழ், அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பெறப்பட்ட நோய். சரிங்களா? அக்வயர்டு டிசீஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த அக்வயர்டு டிசீஸ் தான் 2 டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம். பெறப்பட்ட நோய்களை மேலும் 2 விதமாக பிரிக்கும்போது தான் பரவும் நோய், அதுக்கடுத்து பரவா நோய் அப்படின்னு 2 விதமாக இருக்குது. சார் பரவும் நோய்களை ஏற்படுத்துகின்ற காரணிகள் என்னென்ன அப்படின்னா, ஒரு 5 விதமான காரணிகள் இருக்குது. 5 ஃபேக்டர்ஸ். ஒன்று பாக்டீரியா, இன்னொன்று வைரஸ், இன்னொன்று புரோட்டோசோவா, இன்னொன்று ஃபங்கஸ், இன்னொன்று இந்த ஹெல்மின்த். அடுத்து பரவா நோய் 2 விதமாக இருக்குது. ஒன்று குறைபாடு டிஃபிஷியன்சி, இன்னொன்று டீஜெனரேட்டிவ் டிசீஸ். அதாவது குறைபாடு மொத்தமாக 2 வகைப்படுது. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று வைட்டமின் குறைபாடு, இன்னொன்று புரத குறைபாடு. அதாவது இந்த உடல் உறுப்பு பாதிப்புகள்ன்றது இதயம், மூளை, செரிமானம், நுரையீரல், சிறுநீரகம், கண், இதை பற்றின வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பரவா நோய்கள். ஆமாம். எப்படி சார் பரவா நோய் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு பிறவிலேயே காது கேட்கலையோ இல்லை அதுக்கடுத்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் காது கேட்கல அப்படின்னா, அவர் கூட நம்ம சேர்றோம், பழகிறோம், இது மாதிரிலாம் இருக்கும் பொழுது நமக்கும் காது கேட்காமல் போயிடுமானா வாய்ப்பு இல்லை, கிடையாது. ஸோ அதுபோல் நிறைய இருக்குது. இப்போது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சூழலில் இப்போ ஹார்ட் வீக்காக யாரோ இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட சேர்றோம், நமக்கு ஹார்ட் வீக் ஆகிடுமானா கிடையாது. ஸோ அதுபோல் தான் உடல் உறுப்பு பாதிப்பு கம்பல்சரி நான் கம்யூனிகபிள் டிசீஸாக தான் நம்ம பார்க்கப்படுது. சரிங்களா? நோட் பண்ணிக்க. பெறப்பட்ட நோய்கள், பரவும் நோய், பரவாம் நோய். இந்த பரவக்கூடிய நோய் தான் பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, பூஞ்சை, உருளைப்புழு என்ற வகைகளுக்கு உட்படுது. பரவா நோய்கள் டிஃபிஷியன்சி, டீஜெனரேட்டிவ். இந்த டிஃபிஷியன்சியில் விட்டமின் டிஃபிஷியன்சி, புரோட்டீன் டிஃபிஷியன்சி இரண்டுமே இருக்குது. அதே போல் இதயம், மூளை, செரிமானம், டைஜஸ்டிவ், அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது லங்ஸு, கிட்னி, ஹைஸ். சரிங்களா? இது எல்லாமே பரவா நோய்கள். நோட் பண்ணியாச்சுங்களா? ஆக்சுவலாக நம்ம எதை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தா, பேசிக்காக இதுதான். என்ன? பாக்டீரியல், வைரல் டிசீஸ்,
ஃபங்கல் டிசீஸ், புரோட்டோசோன் டிசீஸ், ஹெல்மின்த்திக் டிசீஸ். இந்த 5 விதமானது தான் மனிதர்களில் கம்யூனிகபிள் டிசீஸ், பரவக்கூடிய நோய்களை ஏற்படுத்தக்கூடியதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டரை நம்ம பார்க்கணும். சரி, இதில் ஃபஸ்ட்டு பாக்டீரியான்னு நம்ம சொல்கிறோமே, பாக்டீரியான்றது என்ன, அதை பற்றி பார்த்துடலாம். பாக்டீரியா நல்லா கூர்ந்து கவனிங்க. இந்த பாக்டீரியான்றது என்ன அப்படின்னா, இதுக்கு என்ன இருக்காது அப்படின்னா, ஒரு நன்கு வரையறுக்கப்பட்ட உட்கரு அப்படின்றது இருக்காது. இந்த உட்கரு இல்லைன்னா இது என்ன வகையை சார்ந்தது அப்படின்னா, புரோகேரியோட்டிக் வகையை சார்ந்தது. புரோகேரியோட்டிக். அப்போ உட்கரு இருந்துச்சுன்னா யூகேரியோட்டிக்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் இதனுடைய ஜெனட்டிக் என்ன அப்படின்னா டிஎன்ஏ. சரிங்களா, ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ. அதே போல் இது என்னென்ன நோய்களுக்கு காரணமாக அமையும் அப்படின்னா சீதபேதி, டிசென்ட்ரி, பிளேக், டிப்தீரியா, காலரா, டைபாய்ட், நிமோனியா, இது போன்ற கொடிய நோய்களுக்கு காரணமாக விளங்கக்கூடியது இந்த பாக்டீரியா. சரிங்களா, இப்போ பாக்டீரியா பற்றி நம்ம பார்த்துடலாங்களா? இருக்கு பாருங்கள். பாக்டீரியா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாக்டீரியா ஆர் சிங்கிள் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அதுபோல் இது மாதிரி சிங்கிள் செல்லாக இருக்கிறதால, அதுவும் உட்கரு இல்லாதனால, இட் வித்தவுட் எ வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ், அது மட்டும் இல்லாமல் இதனுடைய டிஎன்ஏ மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது டிஎன்ஏ. சரிங்களா, நோட் பண்ணிக்கலாம். சரி, இதனால் என்ன நோய் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அந்த லிஸ்ட்டை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகிறோம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி இதை பற்றின இன்னும் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னாக்கா, இதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. தே ஆர் த கன்சிடர்டு டு பி த ஃபஸ்ட் லிவிங் ஆர்கனிசம் ஆன் எர்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இப்போ முதல்ல பூமியில் தோன்றி வாழக்கூடிய ஒரு உயிரினமாக கருதப்படுகிறது. அதுக்கடுத்து இதோடைய சைஸை பற்றி நம்ம பார்க்குறோம். எவ்வளோ இருக்குது? 1 μm. மியூ தான் மைக்ரோ. சரிங்களா, இந்த மைக்ரோவுடைய சிம்பிள் தான் 1 μm to 5 μm. 1 மைக்ரோமீட்டர் நீளத்திலிருந்து 5 மைக்ரோமீட்டர் நீளம் உடையது. அதுக்கடுத்து வகைப்பாட்டியல் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, வகைப்பாட்டியலில் முனிரா என்ற இடத்துல இருக்குது. சரிங்களா, முனிரா என்ற ஒரு வகையான கிங்டமில் இது வகைப்படுத்தப்பட்டிருக்கு. முனிரா கிங்டமில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. முனிரா. அடுத்து பாக்டீரியாவை பற்றிய படிக்கக்கூடிய படிப்பு தனியாக இருக்குது. அந்த படிப்பு பேர் என்னது? பாக்டீரியாலஜி. சரிங்களா, அதுக்கடுத்து இந்த சுவாசத்தினுடைய அடிப்படையில் இது 2 வகையாக வகைப்படுத்துகிறாங்க. பாக்டீரியா, சரிங்களா, 2 types based respiration. They are aerobic bacteria, anaerobic bacteria. Aerobic அப்படின்னா காற்று, அதாவது ஆக்சிஜன் தேவை, அதான் காற்றுள்ள சுவாசம் நம்ம சொல்கிறோம். அனரோபிக் அப்படின்னா சுவாசத்துக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, அதை நம்ம நாட் நெக்கட் ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜன் தேவையில்லை, அதை காற்றில்லா சுவாசம் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, பாக்டீரியாக்கள் சுவாசத்தின் அடிப்படையில் 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ரொம்ப 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 முக்கியமானது. நோட் பண்ணியாச்சுங்களா? இதில் நிறைய பாக்டீரியாக்களை பற்றி வரும்பொழுது அது என்னென்ன நோய்களை உருவாக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்துக்கு புரிஞ்சுக்குங்க. அதுக்கடுத்து என்னுடைய செல் வடிவத்தை பொறுத்து நிறைய வகைகளை கொண்டிருக்கு. என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட்டு பேசில்லை அப்படின்ற ஒரு வகை. இந்த
பேசிலை அப்படின்றது என்ன வடிவ பாக்டீரியா? என்ன வடிவ பாக்டீரியா? அதாவது கோல் வடிவ பாக்டீரியா. சரிங்களா? அதை தான் நம்ம இந்த செம்மறி ஆடுகளில் அதிகப்படியான நோய்வாயை ஏற்படுத்தின ஒரு நச்சு பாக்டீரியாவாக பார்க்கப்பட்ட பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் எக்ஸாம்பிளாக அது நம்ம சொல்லலாம். அதடுத்து ஸ்பைரல் ஷேப்புன்றது தான் என்ன அப்படின்னா சுருள் வடிவம், ஹெலிகோபாக்டர் பைலேரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் அதுக்கு உண்டான சரியான எக்ஸாம்பிளாக பார்க்கப்படுது. அதுக்கடுத்து காக்கை, கோள அல்லது பந்து வடிவ பாக்டீரியா. சரிங்களா? அது ஸ்பீரிக்கல் நம்ம சொல்லியா அல்லது பால் ஷேப் பாக்டீரியா. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா காக்கை வடிவம் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? விப்ரியோ காலரே, காமா வடிவ பாக்டீரியா வந்து விப்ரியோ காலரே. சரிங்களா? இந்த காலரா நோய் இருக்கு இல்லையா? ஸோ அதான் விப்ரியே காலரே. அதுக்கடுத்து காலரே, விப்ரியோ காலரா, இது மாதிரி எது வேணால் சொல்லுவாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எதை பற்றி நம்ம பார்க்குறோம், இந்த பாக்டீரியாவால் ஏற்படுகின்ற நோய் லிஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? பார்த்துடலாங்களா நோய் லிஸ்ட்டு? வாங்க அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது டிசென்ட்ரி, பிளேக், டிப்திரியா, காலரா, டைபாய்டு, நிமோனியா. சரிங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லிஸ்ட்டு எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுதுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக பார்க்கப்படுது. சரிங்களா? இப்போ நம்ம பாக்டீரியாவை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது பாக்டீரியாவுடைய முடிஞ்சாச்சுங்களா? அதுக்கடுத்து வைரஸுடைய லிஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஏன்னா பாக்டீரியா பார்த்துட்டு பாக்டீரியா எதனால் ஏற்படும்ன்ற ஒரு டீட்டெயில்ஸை அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாக்டீரியானா பாக்டீரியா முழுசாக பார்த்துடலாம், வைரஸ்னால் வைரஸ், அதோடைய பண்புகள், அதனுடைய வடிவங்கள், அதை பற்றி மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அந்த வைரஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷினு என்ன அப்படின்னா, பாக்டீரியாவை பற்றின லிஸ்ட்டை நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இந்த பாக்டீரியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கக்கூடிய ஒரு சில கான்செப்டை நம்ம பார்த்துடலாம். என்ன சார் முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பாக்டீரியாவினுடைய தந்தைன்னு ராபர்ட் கோச் அவர்களை வந்து அழைப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஜெர்மனிய மருத்துவராக இருக்கிற இவர் 1876 செம்மறியாடுகளில் ஆந்த்ராக்ஸ் என்ற நோய் வந்து அதிக அளவில் காணப்படுது. அந்த ஆந்த்ராக்ஸ் நோய்க்கு காரணமானது என்ன, அது எதனால தான் உருவாகுதுன்னு தெரிஞ்சாதான் ஃபஸ்ட்டு அதுக்குண்டான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைக்காக மருந்துகளை கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒரு பெருமை இவரை தான் சாரும். ஏன்னா ஆந்த்ராக்ஸ் நோய் வந்து ஆந்த்ராசிஸ் அப்படின்ற உயிரியால் தான் உருவாகுது. சரிங்களா? பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியாவால் தான் ஏற்படுதுன்றத தெள்ள தெளிவாக கணிச்சு சொன்னவர் தான் இவர். அதனால தான் இவர் வந்து பாக்டீரியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வைரஸை பற்றி நம்ம பார்க்குறோம். என்ன சார் வைரஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, நம்பர் 1 வைரஸு கிட்டத்தட்ட 10,000 மடங்கு சின்னது. சின்னது தான். எவ்வளோ சின்னது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாக்டீரியாவை விட வைரஸ்ன்றது என்ன அப்படின்னா பாக்டீரியாவை விட 10,000 டைம்ஸ் சின்னது. எதை கம்பேர் பண்ணும்போது, பாக்டீரியாவை கம்பேர் பண்ணும்போது 10,000 மடங்கு சின்னது. இது முழுக்க முழுக்க புரோட்டீனால தான் சூழப்பட்டு இருக்கும். இதனுடைய ஜெனட்டிக் மெட்டீரியலு டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ. சரிங்களா? இந்த ரெண்டுத்துல எதனா ஒன்று இருக்கும். சரி சார், அந்த புரதம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, உட்கருவை சுற்றி இருக்கக்கூடிய புரதம் எவ்வளவு சதவீதம் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 60லிருந்து 50, சாரி 95, 50 பாருங்க, 95%. இந்த சதவீதத்துக்கு என்ன மட்டுமே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புரதம் வந்து அதை சுற்றி காணப்படுறதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நோட் பண்ணிக்கலாம்.
அதுக்கடுத்து நான் சொன்னேன் இல்லையா, த புரோட்டீன் கவர்ஸ் ஏ சென்ட்ரல் நியூக்ளிக் ஆசிட் மாலிக்யூல் எய்தர் RNA or DNA. The amount protein varies from 60% to 95% on the rest in nucleic acid. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, வைரஸு மரபு பொருளாலான மிகச்சிறிய பொருளாக இருக்கிறதால இது உயிர் உள்ளதுக்கும் உயிர் அற்றதுக்கும் இடைப்பட்ட பொருளாக தான் பார்க்கப்படுது. லத்தீன் மொழியில் இதுக்கு பேர் விஷம். லத்தீன் மொழியில் இதுக்கு பேர் என்னது? விஷம் என்பது தான் சரியான உடையாக பார்க்கப்படுது. நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த வைரஸை பற்றிய தனியாக படிக்கக்கூடிய பாடப்பிரிவுகள் இருக்கு. என்ன சார் பாடப்பிரிவு அப்படின்னு பார்க்கும்போது, வைராலஜி. கிட்டத்தட்ட இது எவ்வளோ அளவு சின்னதுன்னு சொன்னேன்? வைரஸை அதாவது பாக்டீரியாவை விட எவ்வளோ அளவு சின்னதுன்னு சொன்னேன்? 10,000 மடங்கு சின்னதாக பார்க்கப்படுது ஒரு அளவில். சார் பாக்டீரியாவுக்கு மட்டும்தான் வடிவம் இருக்கா? கோள வடிவம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வடிவம் இருக்கா அப்படின்னா இல்லை. சரிங்களா? இந்த வைரஸ்களுக்கும் வடிவங்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது கோள் வடிவம், கோள வடிவம், இது மாதிரி நிறைய வடிவங்கள் இருக்கு. அடுத்து வைரஸினுடைய அமைப்பை பற்றி நம்ம பார்த்துடலாம். என்ன அதனுடைய அமைப்பு? நம்பர் 1, என்ன சார் அதனுடைய அமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, அதனுடைய பகுதி மைய பகுதி டிஎன்ஏ இல்லைனா RNA இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல அகைன் ரிப்பீட் ஆகுது. சரிங்களா? ஒரு கண்டினியூட்டுக்காக. அதே போல் அதனை சுற்றி இருக்கக்கூடிய புரதத்தால் சூழப்பட்டிருக்கும். புரதம் மேலே புரதம் உரையே இருக்கும். அந்த உரையில் கேப்சிட் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும். சரிங்களா? புரத உரைக்கு பேர் தானே அது கேப்சிட். அதுக்கடுத்து இந்த வைரஸால் புரத உரையை சூழ்ந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? புரத உரையை சுற்றி, சரிங்களா, புரத உரையை சூழ்ந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, புரதத்தால் தான் வைரஸ் ஆகி இருக்கும். அந்த புரத உரையை சுற்றி என்னெல்லாம் இருக்குன்னா, புரோட்டீன் இருக்கலாம், கொழுப்புகள் இருக்கலாம், கார்போஹைட்ரேட், இது எல்லாமே சரிங்களா அந்த புரத உரையில் காணப்படுகின்ற பொருளாக பார்க்கப்படுது. சரியா? நோட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த உரையின் மேலே இப்போ நம்ம கொரோனா காலகட்டத்தில் கூட இது மாதிரி வரைஞ்சி வச்சுருந்தாங்க. சரிங்களா? நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் கூட பார்க்கும்போது இது மாதிரி ஒரு முள்ளு மாதிரி ஒன்று இருக்கும். அதை நண்பர்கள் மேலே தூக்கி எறிஞ்செல்லாம் விளையாடி இருக்கும் இல்லையா, குறும்பு பண்ணி. ஸோ இது போல தான் இந்த வைரஸ்லேயும் சின்ன சின்ன முட்கள் போன்று இருக்குது, ஸ்பைக்ஸ். சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இவ்வுரையில் கூர்முனையில் ஸ்பைக் போன்ற அமைப்புகள் காணப்படுகிறது. வைரஸின் துகள்கள் ஓம்பிரி செல்களில் ஒட்டி கொள்வதற்காக தான் இது இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கடுத்து வைரஸ் இதுக்கெல்லாம் சார் நோயை ஏற்படுத்தும் அப்படின்னா, அதாவது இந்த டைலாக்லாம் வரும் இல்லையா, யார் என்ன எதுக்குன்னுலாம் நான் பார்க்க மாட்டேன், தூக்கி மெரிச்சிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்றது போல தான் இந்த வைரஸ். செடியா, கொடியா, மரமா, மனிதனா, விலங்கா, இதை பற்றி எதுவுமே என்ன பண்ணாது, அதுக்கு தெரியாது. சரிங்களா? வந்தால் அழிச்சிட்டு போயிட்டே இருப்பேன், அதுதான் அதுக்கு தெரிஞ்சுது. சரி, இவ்வளோ நேரம் பார்த்து இந்த வைரஸுடைய லிஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்துடலாமா? நான் சொன்ன இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களில் பலவிதமான நோய்களை உண்டாக்கும். அதோட லிஸ்ட் என்ன? சாதாரண சளி. இதுக்கு அடுத்து நம்ம இதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா வைரஸு. இந்த வைரஸ் நோயிலிருந்து இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட தேர்வு கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு ப்ளஸ் என்னென்ன லிஸ்ட்டெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். என்னெல்லாம் சார் லிஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சாதாரண சளி, அதை தடிமல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தடிமல். சரிங்களா? தடிமல்.
அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது புட்டாளம்மை. சரிங்களா, புட்டாளம்மை. வேறு என்னெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தட்டம்மை, புட்டாளம்மை, தட்டம்மை. அதடுத்து பார்க்கும்பொழுது தட்டம்மை. அப்புறம் கல்லீரல் அழற்சி, கல்லீரல் அழற்சி, கல்லீரல் அழற்சி. இந்த கல்லீரல் அழற்சி இருக்குது இல்லைங்களா, இதுதான் நம்ம ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து டெங்கு, டெங்கு. அடுத்து பார்க்கும்பொழுது சிக்கன் குனியா, சிக்கன் குனியா, சிக்கன் குனியா சொல்லலாம். அதுக்கடுத்து இளம்பிள்ளை வாதம், இதுதான் ஆங்கிலத்தில் போலியோ மைலிட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இளம்பிள்ளை வாதம். சரிங்களா, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். ஸோ காமன் கோல்டு, மம்ப்ஸ், மிசில்ஸ், வைரல் ஹெப்படைட்டிஸ், டெங்கு ஃபீவர், சிக்கன் குனியா, சிக்கன் பாக்ஸ், போலியோ மைலிட்டிஸ். ஸோ இது எல்லாம் தான் வைரஸ் நோய்களுக்கு உண்டான லிஸ்ட்டாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா? வாங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸு இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி என்னெல்லாம் கொடுத்துருந்தேன். வெரி குட். அதாவது புட்டாளம்மை, காமன் கோல்டு, மம்ஸ், மிசில்ஸ், வைரல் ஹெப்படைட்டிஸ். அடுத்து பார்க்கும் பொழுது கல்லீரல் அழற்சி, சிக்கன் குனியா, சின்னம்மை, இளம்பிள்ளை வாதம், இது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருந்தோம். நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணியாச்சுங்களா? அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பூஞ்சைகளை பற்றி நம்ம பார்க்குறோம். என்ன சார் பூஞ்சைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது, இந்த பூஞ்சை இருக்கு இல்லையா, இந்த பூஞ்சை கிட்டத்தட்ட 2 விதமாக பிரிக்கப்படும். சரிங்களா, பூஞ்சை அப்படின்னாலே யூகேரியோட்டிக் வகையை சார்ந்ததாக இருக்குது. அப்போ யூகேரியோட்டிக்னா என்ன? உட்கரு இருக்கும். சரிங்களா, இந்த பூஞ்சை நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஃபங்கி, ஆங்கிலத்தில் அதை வந்து ஃபங்கஸ் அல்லது ஃபங்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபங்கி கிட்டத்தட்ட 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செல் உடையது, ஒரு செல் பூஞ்சை, ஒரு செல் பூஞ்சை, பல செல் பூஞ்சை, பல செல். இந்த ஒரு செல் பல செல் நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா சிங்கிள் செல், யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார்னு நம்ம பிரிப்போம். அப்படி பிரிக்கும் பொழுது இந்த சிங்கிள் செல், மல்டி செல்லுலார் நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு செல் உடையது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஈஸ்ட்டை நம்ம சொல்லலாம், ஈஸ்ட். அதே பல செல் உடையதுக்கு பெனிசிலியம், எதை சொல்லலாம்? பெனிசிலியம். அடுத்து நம்பர் 1 இது. ரெண்டாவதாக எதை நம்ம சொல்லலாம்? அகாரிகஸை சொல்லலாம். எடுத்த எக்ஸாம்பிளாக அகாரிகஸ். அப்போது ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு ஈஸ்டாகவும், பல செல் பூஞ்சை மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம எதை சொல்லலாம்? பெனிசிலியம், இந்த அகாரிகஸ், இது ரெண்டுத்தையுமே சொல்லலாம். இதில் இந்த பூஞ்சையில் இது இல்லாமல் இன்னும் 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். என்ன? அதனுடைய உணவு சார்ந்து இருக்கக்கூடியதை பொறுத்து. என்னென்ன சார் உணவு சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்று அது லிவிங் அவுட்ஸ், அதாவது உயிர் உள்ளது. இந்த உயிருள்ள செல்களிலிருந்து தனக்கு உண்டான உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வாழக்கூடியதை ஒட்டுண்ணி, பேரோசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே உயிர் அற்றது இருக்கு இல்லைங்களா, இந்த உயிர் அற்றதிலிருந்து தன்னுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? சாப்ரோஃபைட்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இல்லைங்க. ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், கவனிக்கலாம். என்ன கொடுத்துருக்கேன்? ரேசர் லைட் வரும், அதை அப்படியே பார்த்து புரிஞ்சுக்குங்க. ஃபங்கி ஆர்
குரூப் ஆஃப் யூகேரியோட்டிக். சரிங்களா, முழுக்க இது என்னது, யூகேரியோட்டிக் வகையை சார்ந்ததை நம்ம பார்க்குறோம். அதாவது என்னது, இது உட்கரு நன்கு வரையறுக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அடுத்து விச் ஆர் எய்தர் சிங்கிள் செல்ஸ், எக்ஸாம்பிள் ஈஸ்ட், ஆர் மல்டி செல்லுலார் பெனிசிலியம். சரிங்களா, தென் அனதர் ஒன் அகாரிகஸ். த பாடி ஆஃப் த ஃபங்கஸ் இஸ் கால்டு தாலஸ். ஏன்னா தாலஸ் என்பது உடல், எது தலை எது கை, ஸோ இது போல் இலையா இல்லை தண்டா வேரா இது மாதிரி தெரியாமல் தாவரத்தில் இருந்தாலும் சரி, உயிரினங்களில் விலங்கினத்தில் இருந்தாலும் சரி, அது ஒரு செல் உயிரியாக இருந்தாலும் சரி பல செல் உயிரியாக இருந்தாலும் சரி, நன்கு வரையறுக்கப்படாத உடல் தோற்றங்கள் கட்டமைப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், தாலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பூஞ்சையினுடைய உடலும் தாலஸ்ன்னு தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்ன, இது 2 வகையாக பிரிக்கப்படுது இல்லையா, என்னென்ன வகைகளில் பிரிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆல்ரெடி சொன்னது தான். இட்ஸ் ஆன் லிவிங் ஆர் டெட் ஹோஸ்ட் ஃபார் தேர் நியூட்ரிஷனல் நீடர். அதாவது அவை உயிருள்ள அல்லது உயிரற்ற ஓம்புயிரிகளை தங்களது உணவு தேவைக்காக சார்ந்து வாழ்கிறது. சரிங்களா, இந்த உணவு தேவைக்காக சார்ந்து வாழ்ந்தால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒட்டுண்ணிகள். உயிருள்ள ஓம்புயிரிகளில் வாழும் பூஞ்சைகள் ஒட்டுண்ணிகள் எனவும், ஃபங்கி லிவிங் ஆன் லிவிங் ஹோஸ்ட் ஆர் கால்டு பாரோசைட்ஸ். உயிரற்ற இறந்து போன கரிம பொருட்களில் வாழும் பூஞ்சைகள் சாருண்ணிகள் எனவும் அழைக்கப்படுகிறது. தோஸ் லிவிங் ஆன் டெட் ஆர்கானிக் மேட்டர் ஆர் கால்டு சாப்ரோஃபைட் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கங்க, இதையும் நோட் பண்ணிக்கங்க. வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சிங்களா, நெக்ஸ்ட்டு இதையும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பூஞ்சையால் ஏற்படக்கூடிய நோய்கள் நிறையா இருந்தாலுமே தேர்வு கண்ணோட்டத்தில் இந்த 2 பார்த்துக்கினாலே போதுமானதாக இருக்கும். என்ன அந்த 2 அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஒன்று கேண்டிடியாஸ், இன்னொன்று பாதப்படைன்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் தே ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப், சரிங்களா, ஹேபிடேட்ஸ். பல்வேறு இடங்களில் இது வாழக்கூடியதாகவும், சரிங்களா, வகைப்பாட்டியலில் கிங்டம், சரிங்களா, இந்த கிங்டமில் இது எதில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூஞ்சை, ஃபங்கி. சரிங்களா, அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பூஞ்சைகளை பற்றி படிக்கக்கூடிய தனியான ஒரு செக்ஷன் இருக்குது. இப்போ எப்படி மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது மாதிரிலாம் இருக்கிறது போல் இப்போது இதை பற்றி படிக்கக்கூடிய தனியான ஒரு பிரிவு இருக்குது. த ஸ்டடி ஆஃப் ஃபங்கி இஸ் கால்டு, சரிங்களா, அது பேர் என்னது, மைக்காலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மைக்காலஜி. சம் ஃபங்கி ஆர், சரிங்களா, மேக்ரோஸ்கோபி. அதாவது எல்லா பூஞ்சைகளுமே ரொம்ப சிறியதாக தான், கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்குமானெல்லாம் நம்ம யூகிக்க முடியாது. சிலதெல்லாம் பெரிய அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அனைத்து பூஞ்சைகளும் நுண்ணியவை அல்ல. எக்ஸாம்பிள் காளான், மஷ்ரூம். சரிங்களா, இந்த பூஞ்சைகளில் சுமார் எவ்வளோ ஸ்பீசியஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 70,000 ஸ்பீசியஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட அதோடைய சிற்றினங்கள் 70,000 சிற்றினங்களை கொண்டதாக தான் நம்ம பார்க்கப்படுது. இது நோட் பண்ணியாச்சுங்களா. அடுத்து பூஞ்சையினுடைய நோய்களை பற்றி நம்ம பார்க்குறோம். ஒன்று என்னென்னா கேண்டிடியாசிஸ், இன்னொன்று பாதப்படை, அத்லட் ஃபுட் அப்படின்றது தான். சரிங்களா, அதுக்கடுத்து புரோட்டோசோவா பற்றி நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இந்த புரோட்டோசோவா அப்படின்றது என்ன, புரோட்டோசோவா நோய்கள் அதை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா. புரோட்டோசோவா, இந்த புரோட்டோசோவான்றது கிரேக்க மொழியில் புரோட்டோஸ் அப்படின்னா முதல் அப்படின்ற ஒரு பொருளாகவும், சோவன் அப்படின்னா விலங்கு அப்படின்ற ஒரு பொருளாகவும் அதோடைய பெயருக்கு வந்து இருக்குது. சரிங்களா, இதுவும் வந்து யூகேரியோட்டிக் செல்லாக பார்க்கப்படுறதால கம்பல்சரி உட்கரு கொண்டதாக தான் இருக்கும். அதனால தான் அதை வந்து எதில் நம்ம பார்க்குறோம், யூகேரியோட்டிக் செல்களில் பார்க்குறோம். அதுக்கடுத்து இது இந்த வகைப்பாட்டில் கிளாசிஃபிகேஷன் அந்த கிங்டமில் புரோட்டிஸ்டா அப்படின்ற ஒரு வகையான கிங்டமில் வகைப்படுத்தப்பட்டிருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது புரோட்டோசோவா பற்றி படிக்கக்கூடிய தனியான ஒரு படிப்பு இருக்குது புரோட்டோசோவா பற்றி. சரிங்களா, அது என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டோ விலங்கியல். த ஸ்டடி ஆஃப் த புரோட்டோசோவா இஸ் கால்டு புரோட்டோசுவாலஜி. தே ஆர் ஃபவுண்டட் இன் பவுண்ட்ஸ், ஓஷன்ஸ், சரிங்களா, மோஸ்ட் சாயில்.
அதாவது ரொம்ப ஈரப்பதமாக மாய்ஸ்சரைசராக இருக்கக்கூடிய மண்கள், அதாவது மண்ணை சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்கள், பெருங்கடல்கள், குளங்கள், இது எல்லாத்துலேயுமே இது வந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் தாவரங்கள், விலங்குகளுடைய செல்கள்லேயும் திசுக்கள்லேயுமே இது அதிக அளவில் காணப்படுறதா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது இது வந்து நோயை உண்டு பண்ணக்கூடிய இதனுடைய சைஸ் என்ன? த ரேஞ்ச் ஃப்ரம் 2 to 200 மைக்ரான்ஸ். புரோட்டோசோன்ஸ் ஹேவ் ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனல்ஸ். சரிங்களா, அந்த புரோட்டோசோவா சில ஸ்பெஷலான நுண்ணுறுப்புகளை வந்து கொண்டதாக இருக்குது. என்னென்ன நுண்ணுறுப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த நுண்ணுறுப்புகள் உணவூட்டம், இதர பணிகள், இது எல்லாத்தையுமே செய்கிறதுக்காக யூஸ் ஆகுது. சரிங்களா, இந்த புரோட்டோசோவாகளுடைய வகைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிலியேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிலியேட்டா அப்படின்னா சிலியாக்கள். சிலியேட்டாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிலியா ஃபார் லோக்கோமோஷன், ஆங்கிலத்தில் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரிங்களா, பேரமீசியம் அதுக்கு எக்ஸாம்பிள். அதாவது லோக்கோமோஷன், இடப்பெயர்ச்சிக்காக சிலியாக்களை சரிங்களா கொண்டு இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, அதுக்கு எக்ஸாம்பிளாக பேரமீசியம். அதுக்கடுத்து ஃப்ளஜிலேட்டா. சரிங்களா, ஃப்ளஜிலேட்டான்றது என்னென்னா, ஃப்ளஜில்லா அப்படின்றது கசையிலை. சரிங்களா, அந்த கசையிலைகள் மூலமாக லோக்கோமோஷன், அதாவது இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஒரு உயிரினத்துக்கு உதாரணமாக நம்ம எதை சொல்லலாம்? யூக்ளினா வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த சூடோஃபோடியா ஃபோலிகால்கள் அப்படின்னு நம்ம சூடோஃபோடியா அப்படின்னா என்னது? சூடோஃபோடாஸ் அப்படின்றது ப்ரெசன்ஸ். சரிங்களா, அந்த சூடோஃபோடியா. அப்போ இது லோக்கோமோஷன். சரிங்களா, அமீபா இதுக்கு உதாரணம். அதுக்கப்புறம் அந்த ஸ்போரோசோவா அப்படின்றது, இந்த ஸ்போரோசோவா அப்படின்ற ஒட்டுண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு பிளாஸ்மோடியம். அதுக்கடுத்து வேறு எதை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, புரோட்டோசோவாவுடைய நோய்களுடைய லிஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். என்னென்ன லிஸ்ட்டு சார் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, மலேரியா இருக்குது, அமீபியாசிஸ் இருக்குது, ஆப்பிரிக்க தூக்க வியாதி இருக்குது, அதுக்கடுத்து காலா அசார். இது எல்லாமே எதற்குண்டான நோயாக பார்க்கப்படுது அப்படின்னா புரோட்டோசோவா நோய்களுக்கு உண்டான சரிங்களா லிஸ்ட்டு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சாச்சுங்களா? நெக்ஸ்ட்டு இந்த புழுவின நோய்களை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த புழுவின நோய் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட மனிதர்களில் புழுக்கள் ஒட்டுண்ணிகளாக, அந்த புழுக்களை தான் ஹெல்மந்தஸ் அப்படின்றோம், நிறைய நோய்களை ஏற்படுத்துது. அதில் உருளை புழுக்கள் அப்படின்றது அதிகப்படியான நோய்களை வந்து ஏற்படுத்தும். உருளை புழுக்கள் அப்படின்னாலே நோய்களை ஏற்படுத்தக்கூடியது தான். நெமட்டோடாஸ் ரவுண்ட் வார்ம்ஸ்னு சொல்லுவோம். அந்த உருளை புழுக்களுக்கு எக்ஸாம்பிள் எதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்று அஸ்காரிஸ், இன்னொன்று கொக்கி புழுக்கள், ஹூக்வாம், பின்வாம், ஃபைலேரியல் வார்ம்ஸ். இது எல்லாமே மனிதனுக்கு கொடிய நோய்களை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்கப்படுது. அதுக்கடுத்து வேறு எதை சார் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தட்டை புழுக்கள், இரத்த புழுக்கள், கல்லீரல் புழுக்கள், நுரையீரல் புழுக்கள், இது எல்லாமே ஒரு வகையான சரிங்களா தட்டை புழுக்களாக பார்க்கப்படுது. நோட் பண்ணிக்கலாம். அடுத்து நாடா புழுக்கள், டேப் வார்ம்ஸ்னு சொல்லுவோம். நாடா புழுக்கள் அப்படின்றது பன்றி, மாடு, இது எல்லாத்துலேயுமே காணப்படக்கூடியதாக பொதுவாக பார்க்கப்படுது. அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது நாயில் சரிங்களா, அடுத்து பார்க்கும்போது டேப் வார்ம், அந்த நாடா புழுக்களுடைய உயரங்கள் சற்று குறைவாக இருக்கக்கூடிய டேப் வார்ம்ஸ், அதற்குள்ள நாடா புழுக்கள் என்ற ஒரு வகையும் இருக்குது. சரி, இந்த புழுவால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒன்று அஸ்காரியாசிஸ், அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது யானைக்கால் நோய். இதுதான் நம்ம பைலேரியாசிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த கொஸ்டின் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கான், என்ன
காற்றில் பரவக்கூடிய நோய்கள் எல்லாருமே டிபி, டியூபர்குலோசிஸ், காச நோயின்னு போட்டுருவாங்க. ஆனால் அது ஆப்ஷன்லேயே இருக்காது. அது இல்லாமல் மற்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னெல்லாம் இருக்குது? காச நோய், கக்குவான் இருமல் அதாவது டியூபர்குலோசிஸ், ஊஃபிங் காஃப், அடுத்து டிப்தீரியா, புண்ணுக்கு வீங்கி, சரிங்களா, சிக்கன் பாக்ஸ், மிசில்ஸ், சரிங்களா, இன்ஃப்ளூயன்ஸா, மம்ஸ். இன்ஃப்ளூயன்ஸா தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, சின்னம்மை, டிப்தீரியா, கக்குவான் இருமல், அடுத்து காசநோய். இது எல்லாமே ஒரு மனிதன்கிட்ட இருந்து இன்னொரு மனிதனுக்கு காற்றின் மூலமாக விரைவாக பரவக்கூடிய நோய்களாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், காச நோயால் அவதிப்படுகின்ற ஒருவர் அதோடைய கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அவங்களுடைய பக்கத்தில் நம்ம அமர்ந்து அவங்க சுவாசிக்கிற காற்று நம்ம மேலே படும் பொழுது நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் அதை தடுக்கிறதுக்காக நம்ம குழந்தை பிறந்த உடனே பிசிஜி என்ற தடுப்பூசி போடுறதால அந்த அபாயத்திலிருந்து நம்ம என்ன ஆகிறோம்? சேஃப் ஜோனுக்கு பார்க்கப்படுது. சரிங்களா? அதுக்கடுத்து நீரின் மூலம் பரவும் நோய்கள் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, நீரினால் பரவும் நோய், வாந்தி பேதி, டயரியா, டிசென்ட்ரி, காலரா, டைபாய்டு, ஹெப்படைட்டிஸ், இது எல்லாமே எது மூலமாக பரவக்கூடியது? சரிங்களா? அதாவது நீரின் மூலமாக பரவக்கூடிய, இப்போ நம்ம காற்றின் மூலமாக பரவுறது போல் அவங்களுடைய நீர் தேவலைகள், ஸோ இது போல் அசுத்தமான நீர், இது மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதெல்லாமே வாட்டர் பார்ன் டிசீஸாக வாட்டர் மூலமாக பரவக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து இப்படி பரவக்கூடிய நோய்களில் சிலதெல்லாம் தற்காத்து கொள்றதுக்காக, அதாவது வெறிநாய் கடி, காலரா, சரிங்களா, இது போல் ஆந்த்ராக்ஸு, ஆடுகளில் செம்மறி ஆடுகளில் ஏற்படக்கூடிய ஆந்த்ராக்ஸு, இது போல் பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சிகிச்சை அளிப்பதன் மூலமாக அதோடைய தீவிரத்தை தடுக்க முடியும். முதற்கட்ட சிகிச்சை அப்படின்றத லூயி பாஸ்டர் கண்டுபிடிக்கிறாரு. அதான் இப்போ நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருந்தது. இவர், சரிங்களா, 18ஆம் நூற்றாண்டின் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த வேதியியலாளர் மற்றும் நுண்ணுயிராளராக பார்க்கப்படுறாரு. சரிங்களா? அதாவது லூயிஸ் பாஸ்டர் இஸ் அண்ட் 18th century French chemist and microbiologist. இவர் நோய் தடுப்பு, மருந்தளித்தல் மற்றும் காலரா, ஆந்த்ராக்ஸ் மற்றும் பிற நோய்களுக்கு மருந்தை உருவாக்கினார். சரிங்களா? அதாவது வெறிநாய்க்கடி, ஹைட்ரோபோபியான்னு சொல்லுவோம். அதனுடைய நோய் முற்றிய தன்மையில் நீரை பார்த்தாலே அந்த பதற்றமும் பயமும் ஏற்படக்கூடிய அறிகுறிகளில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்குது. நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த பாக்டீரியா நோய்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். என்னெல்லாம் சார் இருக்குது பாக்டீரியா நோய்கள்? இது எப்படி பிரிச்சிருப்போம் அப்படின்னா, டிசீஸ், கர்ஸ்டிவ் ஏஜென்ட், சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், சிம்டம்ஸ். அடுத்து நோய்கள், நோய் காரணி, பரவும் முறை, அறிகுறி. அதுக்கடுத்து சீஜல்லோசிஸ். ஃபஸ்ட்டு நம்ம எந்த நோயை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பேசிலரி சீதபேதி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த பேசிலரி சீதபேதி அப்படின்றது என்ன? ஷீஜல்லோசிஸ், பேசிலரி சீதபேதின்னு சொல்லுவோம். ஏன் சார் அந்த பேர் இவ்வளோ பெரிய பேராக இருக்குது அப்படின்னா, சீஜெல்லா அப்படின்ற ஒரு ஸ்பீசிஸால் ஏற்படக்கூடிய நோயாக தான் பார்க்கப்படுது. அடுத்து குடல், நோய் தொற்றும் பகுதி என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, எந்த பகுதியை இது தாக்கும் அப்படின்னா, மனிதனுடைய இன்டெஸ்டைனை தாக்கி அதிக அளவில் உதிரத்துடன் கூடிய மியூக்கஸ், சளி போன்ற திரவத்துடன் ப்ளஸ் ரத்தத்துடன் கூடிய வயிற்றுப்போக்கு இந்த நோயால் ஏற்படும். சரிங்களா? சரி, இந்த நோய் எப்படி சார் பரவுது அந்த மனிதனுக்கு அப்படின்னா, அந்த தண்ணி சுத்தம் இல்லாத தண்ணி, அசுத்தமான நீர். எந்த அளவுக்கு அப்படின்னா, மலக்கழிவு, மனிதனுடைய மலக்கழிவு கலந்த நீர் அதில் கலக்கப்பட்டதாக இருக்கும். இந்த மனிதன் மலக்கழிவு அதில் கலக்கப்பட்டதாக இருக்கும். அதை அவன் வாய் வழியாக அருந்துவதன் மூலமாக, தெரியாமல் உட்கொள்வதன் மூலமாக இந்த நோய்வாய்ப்படுவதற்குண்டான அபாயங்கள் இருக்கும். இதனுடைய அறிகுறிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, வயிற்று வலி, மலக்கழிவில் இரத்தம் மற்றும் கோலை காணப்படுதல், இது எல்லாமே இதனுடைய அறிகுறிகளாக பார்க்கப்படுது. நோட் பண்ணியாச்சுங்களா? அடுத்து இரண்டாவது நோயை பற்றி நம்ம பார்க்குறோம், பிளேக், ஃபுபோனிக் பிளேக் அப்படின்னு நம்ம இதனுடைய முழு பெயரால் அழைக்கப்படக்கூடிய இந்த பிளேக்கு பிளாக் டெத் டிசீஸ், கருப்பு மரணம் என்று அழைக்கப்படும். எர்சினிசியா பெஸ்டிஸ் அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியாவால் பரவக்கூடிய நோய் மனிதனுடைய லிம்ப் நோடு, அதாவது நிணநீர் முடிச்சுகளை தாக்கிடும்.
இதுக்கெல்லாம் எது சார் காரணமாக அமையுது அப்படின்னா எலிகள் மூலமாக பரவுது அப்படின்ற ஒரு பொதுப்படையான கருத்து எல்லா பாமர மக்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த எலியில் இருக்கக்கூடிய ரோமங்களில் ஒட்டி வாழக்கூடிய ஒரு வகையான சின்ன பூச்சி, அதாவது பேர், அதாவது பேன், ஈரு, இது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, உண்ணி. ஸோ அதுபோல் இது ஒரு வகையான எலிகளுடைய உடலில் ஒட்டி வாழக்கூடிய தெள்ளுப்பூச்சி. இந்த பூச்சியால் தான் இது பரவுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நோய்கள் பரவுது. சரிங்களா? அறிகுறிகள் காய்ச்சல், தலைவலி, வீங்கிய நிணநீர் முடிச்சு. ஸோ இது எல்லாமே இதனுடைய மேஜரான சிம்டம்ஸாக பார்க்கப்படுது. அதுக்கடுத்து டிசீஸில் நெக்ஸ்ட்டு பாக்டீரியாவில் பரவக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்னா டிப்தீரியா. கிட்டத்தட்ட இது மனிதனுடைய குரல் வலையை தாக்கிடும். அதுதான் இதனுடைய முழு பெயர். எந்த பாக்டீரியாவால் ஏற்படுது அப்படின்னா கோரினி பாக்டீரியம் டிப்திரியே என்ற ஒரு வகையான நோய் காரணியால் தான் இது ஏற்படுது. தொற்றக்கூடிய பகுதிகள் எந்த பகுதியை தொற்றும் அப்படின்னா லாரிங்ஸ், மனிதனுடைய குரல் வலை. சரிங்களா? அதிலிருந்து இனப்பெருக்க பாதை வரையுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தாக்கிடும். இது எதன் மூலமாக பரவுது அப்படின்னா ஒரு மனிதனிடமிருந்து பேசும் பொழுது அவன் வாயிலிருந்து சளிவாலிருந்து நம்ம மேலே படக்கூடிய நீர்த்திவலைகள் மூலமாக இது பரவக்கூடியதாக இருக்குது. அப்போது காய்ச்சல், தொண்டை வலி, கரகரப்பான தொண்டை, சுவாசத்தில் இடர்பாடு, மொத்தமாக இது எதில் நமக்கு அபாயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது சுவாசித்தல், பேசுதல், தொண்டை ரிலேட்டடாக இங்கே நான் பிக்சரில் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த தொண்டை ரிலேட்டடாக ஏற்படக்கூடிய, த்ரோட் ரிலேட்டடாக ஏற்படக்கூடிய நிறைய உபாதைகளை இது ஏற்படுத்தும். நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து மீண்டும் குடலையே தாக்கக்கூடிய ஒரு வகையான நோய், அதுதான் காலரா. விப்ரியோ காலரா அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியாவால் பரவக்கூடிய இது இன்டெஸ்டைனை தான் இதுவும் தாக்குது. ஆனால் முதல்ல நம்ம பார்த்த சீதபேதிக்கு இதுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அது மலக்கழிவில் ரத்தம் மற்றும் சளி போன்ற திரவம் காணப்படும். இதுக்கு அது போல் இருக்காது. உடலில் இருக்கக்கூடிய நீரிழப்பு மட்டும், வயிற்றுப்போக்கு மட்டும் அதிக அளவில் ஏற்படும். சரிங்களா? இதுக்கும் சேம் அதே தான். கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர், ஃபீக்கல் ஓரல் ரூட். சரிங்களா? அதாவது மலக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீர். சரிங்களா? மலக்கழிவு இது எதுவோ ஒன்று அவங்களுடைய வாய் வழியாக சென்று விட்டால் இந்த நோய்வாய்க்கு அகப்பட ஒரு காரணமாக அமையுது. அதுக்கடுத்து சேம் நான் சொன்னது தான் சிவியர் டயரியா அண்டு சரிங்களா டீஹைட்ரேஷன். அதுக்கடுத்து டெட்டனஸை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த டெட்டனஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சில பேர் எதனா அடிப்பட்டால் அதை பெருசாக கண்டுக்காமல் அப்படியே விட்டுருவாங்க. ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அணிகன் படத்தில் நம்ம தனுஷ் சார் சொல்லுவார்ல, எச்ச துப்பி காற்றுல விட்டால் போயிட போகுது அப்படின்ற ஒரு அந்த சினிமா பாணியில் அப்படியே கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஸோ அது போல் கண்டுக்காமல் விடும் பொழுது தான் இந்த நோய் நம்மளை தாக்குது. இந்த நோய் என்ன பாக்டீரியாவால் ஏற்படுது அப்படின்னா கிளாஸ்டீரியம் டெட்டனி என்ற ஒரு வகையான பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய இது தாடையை தாக்கிடுது. சரிங்களா? அப்போ காயத்தின் வழியாக மட்டும்தான் இது பரவக்கூடியது. தாடை, உடல் தசைகள் இது எல்லாமே டக்குன்னு விரைப்புறும், டக்குன்னு லாக் ஆகிடும். இப்படி லாக் ஆகக்கூடிய ஒரு நோய் தான் இந்த டெட்டனஸ். நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மற்றொரு குடலை தாக்கக்கூடிய நோயை நம்ம பார்க்குறோம், காலரா. சரிங்களா? காலரா பார்த்து இல்லையா, அதே போல் தான் இது ஒரு டைபாய்டு. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா? என்ன சால்மோனெல்லா டைப்பி என்ற ஒரு வகையான பாக்டீரியா நோயை தான் பார்க்கப்படுது. இதுவும் சேம் இன்டெஸ்டைனை தான் தாக்கும். மலக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீர் வாய் வழியாக சென்றால் இந்த பிரச்சனை ஏற்படுது. சேம் அதே தான். தலைவலி, காய்ச்சல் இதெல்லாம் இருந்தாலுமே அவங்களுக்கு அதிகப்படியான வயிற்றுப்போக்கு, சரிங்களா, டிஸ்கம்ஃபர்டெல்லாம் இருந்தாலுமே ஃபீவர் அண்டு டயரியா இருக்கும் இந்த நோய் வாய்ப்பட்டா. சரிங்களா? நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பண்ணிக்கலாங்களா? நிமோனியா. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே என்ற ஒரு வகையான பாக்டீரியாவால் ஏற்படக்கூடியது தான் இது. நோய் தொற்றக்கூடிய பகுதி நுரையீரல். சரிங்களா? இந்த நீர்த்திவலைகள் இதன் மூலமாக தொற்றக்கூடியதை தான் பார்க்கப்படுது. ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனாக பார்க்கப்படுது. இப்போ காய்ச்சல், இரும்பல், வலியுடன் கூடிய சுவாசம் மற்றும் பழுப்பு நிற சளி இது எல்லாத்தையுமே முக்கிய அறிகுறிகளாக கொண்ட நிமோனியா. சரிங்களா? அதாவது ஒரு காலத்தில்
கொரோனாவுக்கு முன்னாடி பிறந்த அக்கா பையன்ற மாதிரி தான் இது, சரிங்களா? ஸோ இதுவும் மிகப்பெரிய ஒரு அபாயத்தை ஏற்படுத்தும் நோயாக பார்க்கப்படுது. நோட் பண்ணிக்கலாம். சரி, இவ்வளோ நேரம் நம்ம பாக்டீரியா ரிலேட்டடாக ஏற்படக்கூடிய நோய்களை நம்ம பார்த்தோம். அதே போல் வைரஸ் ரிலேட்டடாக ஏற்படக்கூடிய நோயை நம்ம பார்த்துடலாம். என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது, ரைனோ வைரஸ். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட வைரஸ்கள் ஒன்றிணைந்து ஏற்படுறதால இதுக்கு எந்த விதமான ஆன்டிபயோட்டிக், சரிங்களா, டேப்லெட்டோ அல்லது இன்ஜெக்ஷனோ எதுவுமே இதுக்கு செட் ஆகாது. ஏன் அப்படின்னா இதனுடைய கட்டமைப்புகள் மியூட்டேஷன் தொடர்ச்சியாக மாறுபட்டுட்டு கொண்டே இருக்கும். அதாவது டைரெக்டாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சு தான், சுவாசப்பாதையை தாக்கி நீர்த்திவலைகள் மூலமாக பரவக்கூடிய இது மூக்கடைப்பு, கோழை வெளியேற்றம், தொண்டை வலி, அதாவது இந்த தைலம் விற்கிற மாதிரி எல்லா விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இது கொடுக்கலாம். இது வாழ்க்கையில் அனுபவிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வேறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, புட்டாளம்மை ரொம்ப முக்கியமானது. வைரஸுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இல்லைனா ஆர்என்ஏ இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்போ புட்டாளம்மை, மம்ப்ஸ், அதாவது இன்னொரு பேர் பொண்ணுக்கு வீங்கி வட்டார வழக்கில் இது மம்ப்ஸ் வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லைனா பாரோமிக்ஸோ வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னா ஆர்என்ஏ வகையை சார்ந்தது தான் பார்க்கப்படுது. இதுவும் உமிழ்நீர் சுரப்பிகள், சரிங்களா, உமிழ்நீர் சுரப்பியை முழுக்க என்ன பண்ணும், இது தாக்கிடும். அப்படி தாக்கிறதால, சரிங்களா, அவங்களுடைய பரோடைட் கிளாண்டு ஃபுல்லாக ஸ்வெல்லன் ஆகிடும், வீங்கிடும், சரிங்களா. இது எப்படி சார் பரவுது அப்படின்னா ஒருத்தரிடமிருந்து மற்றவர்களுக்கு அந்த சலிவா அண்ட் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனாக பார்க்கப்படுது. உமிழ்நீர் இல்லைன்னா சளி திரவங்கள் இது இன்னொருத்தர் மேலே படும் பொழுதோ அல்லது நீர்த்திவலைகள் படும் பொழுதோ இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கடுத்து ஹெப்படைட்டிஸ், வைரல் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், சரிங்களா, லிவர். அடுத்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்ன்றது என்ன? ஹெப்படைட்டிஸ் பி வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் தான் வைரல் ஹெப்படைட்டிஸ், கல்லீரல் அழற்சி. இந்த நோய் தொற்றக்கூடிய பகுதி எதை சார் தாக்கும் அப்படின்னா கல்லீரல் அழற்சி எதை தான் தாக்கும், கல்லீரலை தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கும், சரிங்களா. இது எதன் மூலமாக பரவுது, சரிங்களா, ரத்த பரிமாற்றம் முறையாக இல்லை, அப்படி பேரண்டல் ரூட் மூலமாகவே ஏற்படுது அப்படின்னா இந்த 2 விதமான காரணத்தால் இந்த நோய் ஏற்படும். இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னா அவர்களுடைய கல்லீரல் லிவர் டேமேஜ் ஆகி ஜாயிண்டிஸ், சரிங்களா, அதாவது மஞ்சட்காமாலைக்கு வழிவகுக்கும். மஞ்சட்காமாலையினுடைய அறிகுறிகள் முழுவதுமாக காணப்படும், சரிங்களா, வித் அப்டாமினல் பெயினோடவே, சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சின்னம்மை, சிக்கன் பாக்ஸ் ஆங்கிலத்தில் வேரிசெல்லா ஜோஸ்டர். இந்த கொஷின் ரிப்பீட்டடாக எக்ஸாம்பிள் கேட்டுகிட்டே இருக்காங்க, சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த வருஷத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளில் இதுவும் அதிகமான ஒரு கேள்வியாக பார்க்கப்படுது. ஸோ நோட் பண்ணி படிச்சுங்க. சரி, இதனுடைய பெயர் என்ன அப்படின்றது வேரிசெல்லா ஜோஸ்டர் நம்ம பார்த்து இல்லையா. இது என்ன வகையானது? முன்னே நம்ம பார்த்தது ஆர்என்ஏ வகை. இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்ஏ வகையாக நம்ம பார்க்குறோம். சுவாசப்பாதை, தோல் மற்றும் நரம்பு மண்டலம் இது 3த்தையுமே தாக்கிடும். ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கு, அப்புறம் ஸ்கின்னு, அப்புறம் நர்வ் சிஸ்டம். இது 3த்தையுமே தாக்கிடும் ஒரு மனிதனை. இது 3த்தையுமே தாக்கக்கூடியது எவ்வாறு பரவுது அப்படின்னு பார்க்கும்போது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அண்ட் டேரக்ட் கான்டாக்ட், இது 2 விஷயத்தால் தான் பரவுது. என்ன நோய்கள் அப்படின்னா உடல் முழுவதுமே, சரிங்களா, மைல்டு ஃபீவர் வித் இட்ஜி ஸ்கின், ரேஷ் அண்ட் பிளிஸ்டர்ஸ், இது எல்லாமே ஏற்படக்கூடியதை அறிகுறிகளாக தான் எதுக்கு பார்க்கப்படுது, சிக்கன் பாக்ஸுக்கு பார்க்கப்படுது. அதுக்கடுத்து என்ன, போலியோ மைலிட்டிஸ், இளம்பிள்ளை வாதம்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. இந்த இளம்பிள்ளை வாதம் அப்படின்றது என்ன, ஈஸியாக நம்ம சொல்லணும்னா இந்த நோய் குழந்தைகளுடைய தண்டுவடம், மூளை, அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது குடல், இது எல்லாத்தையுமே தாக்கிறதால அட் த சேம் டைமில் அந்த குழந்தைக்கு மனம் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு கால் மட்டும் வளரும், இன்னொரு கால் வளராமல் போயிடும். புத்தி கூர்மையில் எதனா ஒரு ஃபால்ட் ஏற்பட்டுரும். ஸோ இது போல் நல்ல மூக்கு மொழி லட்சணமாக பிறந்த குழந்தைகளை இது போல் ஊனமுற்ற ஒரு சூழலுக்கு மாற்றப்படுகின்ற இந்த நோயை முழுவதுமாக எட்வர்ட் ஜென்னரால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு சான்றிதழ் WHO ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால் அனுப்பப்பட்டிருக்கும், சரிங்களா. ஸோ அதுதான். அப்போ போலியோ வைரஸால் தான் இது பரவுது. ஆர்என்ஏ வைரஸ், சரிங்களா,
அடுத்து குடல், மூளை இது எல்லாத்தையுமே தாக்கிடும். நீர்த்திவளைகள் மூலமாகவும் மலத்தொற்றுகள் மூலமாகவும் இது ஏற்படுது. காய்ச்சல், தசை விறைப்பு மற்றும் வலுவிழத்தல் இந்த அறிகுறிகளை கொண்ட நோயை தான் பார்க்கப்படுது. அதுக்கடுத்து வேறு என்ன அப்படின்னா டெங்கு காய்ச்சலை பற்றி நம்ம பார்க்குறோம். டெங்கு காய்ச்சல் ரொம்ப முக்கியமானது. ஃப்ளேவி வைரஸால் DENV அல்லது 1 to 4 இந்த வைரஸால் தான் இது வந்து பரவக்கூடியதாக மனிதனுடைய தோலையும் ரத்தத்தையும் தாக்கிடும். எதனால் இது பரவுது அப்படின்னா ஒரு வகையான கொசு ஏடிஸ் ஏஜிப்டி என்ற கொசுக்களால் பரவுது. திடீரென தோன்றும் அதிக காய்ச்சல், தலைவலி மற்றும் தசை மற்றும் மூட்டு வலியை வந்து ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகளுடன் இது காணப்படும். அதுக்கடுத்து இந்த நோய்களை பற்றி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சிக்கன் குனியா சேம் அதே கடை அதே வாடகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது போல தான் இந்த மஸ்கிட்டோவும் சேம் அதே ஏடிஸ் ஏஜிப்டி தான். ஆனால் தொற்றக்கூடிய பகுதி